ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் பைத்தான்? பைத்தான்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா வெப்சைட்டு இல்லைனா அப்ளிகேஷன்ஸ் ஆப்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. அந்த ஆப்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு வந்து கோடிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அந்த கோடிங் உருவாக்குறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் இதுவும். இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது. அந்த கோடிங் லாங்குவேஜஸில் ஒன்று தான் பைத்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பைத்தான் இஸ் எ கோடிங் லாங்குவேஜ் இல்லைனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சா? அடுத்து என்னென்னா, பைத்தானை யார் உருவாக்குனா? பைத்தானை வந்து கைடோ வான் ரோசும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் உருவாக்குனார். இவர் வந்து இதை 1991 1991 தான் உருவாக்குனார். இதுக்கு ஏன் பைத்தான் அப்படின்னு ஒரு பேர் வச்சார்னா, அவங்க நாட்டில் ஒரு காமெடி ஷோ நடந்திருக்கு பிபிசியில். அந்த ஷோவோட பேர் வந்து மோண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கேஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதை வச்சு தான் அவங்க பைத்தான் அப்படின்னு இந்த லாங்குவேஜுக்கு பேர் வச்சார். பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜாகவும் இருக்குது. இதை நம்ம ஜென்ரலாகவும் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சயின்டிஃபிக் நான் சயின்டிஃபிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பைத்தானோட ஸ்பெஷல் என்னென்னா, வேறு சில லாங்குவேஜஸ்க்கெலாம் நம்ம டேட்டா டைப் இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்தா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். பைத்தானில் அதை நிறைய குறைச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு போக போக புரியும். பைத்தானை நம்ம ரெண்டு விதமாக ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோடு. இன்ட்ராக்டிவ் மோடு வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணணும், ஒரு 4 நம்பரை ப்ளஸ் பண்ணணும், கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ராக்டிவ் மோடில். செகண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் மோடு. இதில் தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். பெரிய பெரிய ப்ரோக்ராம்லேருந்து சின்ன ப்ரோக்ராம்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஸ்கிரிப்ட் மோடில் தான் பண்ணணும். கால்குலேஷன்ஸ் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் மோடில் பண்ணணும். இல்லை நான் பெரிய பெரிய ப்ரோக்ராம் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடில் தான் பண்ணணும். ஏன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன கொடுத்துறீங்களோ அதில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இது மாதிரி ரெண்டு விதமாக நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணலாம். பைத்தான் வந்து இப்போ நிறைய சோர்ஸஸில் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆண்ட்ராய்டு, ஆப்பிளில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் விண்டோஸ், மேக் ஓஎஸில், பிசியில் யூஸ் பண்ணுற ஓஎஸில் நிறைய யூஸர்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் இதை ப்ரூஃபோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எந்தெந்த ஓஎஸ்லலாம் சப்போர்ட்டபுளாக இருக்குதுன்னு அவங்களே அஃபீஷியலாக சொல்லியிருப்பாங்க. அதை உங்களுக்கு நான் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணுறேன். இதுதான் பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். டாட்டா.